Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவி இந்த Redmi உடைய பாப்புலரான நோட் சீரிஸ்ல இருந்து Redmi Note 12 Pro Plus இதோட சக்சஸரா Redmi Note 13 Pro Plus அப்படிங்கற ஸ்மார்ட் போன் வர போகுது. இதோட டிஸ்ப்ளே கேமரா ஃபீச்சர்ஸ் மாதிரியான இன்ஃபர்மேஷன் இப்ப லீக் ஆவந்திருக்கு. சோ அத பத்தி எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது போக இந்த ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படினு என்னோட எக்ஸ்பெக்டேஷனையும் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த Redmi Note 13 Pro Plus இந்த ஸ்மார்ட் போன் இந்த லீக்ஸ் எங்க இருந்து வந்திருக்குன்னு கேட்டினா சைனாவுடைய ஃபேமஸான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் Webio. சோ அங்க தான் டிஜிட்டல் சாட் ஸ்டேஷன் அந்த பேஜ்ல தான் ஆக்சுவலி இந்த டேட்டாஸை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் டிஸ்ப்ளே கேமரா இந்த ரெண்டுத்த பத்தின இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் Redmi Note 12 Pro Plusல கொடுத்த கேமரா தான் 200 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் இங்கே நமக்கு பிரைமரி கேமராவாக கொடுக்க போகிறாங்க. பட் ஆனால் இந்த கேமராவில் இன்சென்சர் ஜூம் அப்படின்ற இந்த ஃபீச்சர் 4x இன்சென்சர் ஜூம் இன்க்ளூட் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த 4x இன்சென்சர் ஜூம் அப்படின்றது நம்ம Realme 11 Pro Plusல பார்த்துருப்போம். ஸோ அதே தான் இங்கே Redmi இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. மற்றபடி இந்த இன்சென்சர் ஜூம் இதனால என்ன அட்வான்டேஜ், என்ன எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இதன் மூலியமாக 4xல நம்ம ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கும் போதுமே அந்த ஃபோட்டோ நல்ல கிளாரிட்டியாக கிடைக்கும். எந்த ஒரு பிக்சல் ட்ராப்பும் இல்லாமல் நமக்கு ரொம்பவே கிளியரான ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். நாய்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு கிளியரான ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அதில் உள்ள இருக்கக்கூடிய லென்ஸ் பார்த்திங்கன்னா மூவ் ஆகி நமக்கு இன்னும் கிளியரான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் இந்த இன்சென்சர் ஜூம் உடைய ஒரு கான்செப்ட் அப்படின்றது. ஸோ அந்த வகையில் ஜூம் பண்ணி எடுக்கும்போது இன்னும் கிளாரிட்டி எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அதுதான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வான்டேஜ். மற்றபடி சென்சார்லாம் மோஸ்ட்லி ப்ரீவியஸ் Redmi Note 13 Pro Plusல வந்து அதே சென்சார் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றின அப்டேட்லாம் பெருசாக தெரியல. சப்போர்ட்டிவ் கேமராஸ் மோஸ்ட்லி 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகா பிக்சல் கேமரா மேக்கரோ அதுதான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பெருசாக வித்தியாசம் இருக்காது. அண்ட் முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா ஆஸ் யூஷுவல் Redmi 12 Pro Plusல கொடுத்த அதே ஃபீச்சர் தான் இங்கே நமக்கு இருக்க போகுது. ஸோ அதனால் அதிலலாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. மற்றபடி டிஸ்பிளே பற்றி அடுத்து வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த வாட்டி Redmi Note 13 Pro Plusல கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றத எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இப்போ நிறைய பிராண்டு பார்த்திங்கன்னா அந்த கர்வ்டு டிஸ்பிளேவை நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த காம்படிஷனில் இவங்களும் போய் சேர்றதுக்காக ஆக்சுவலி Realmeயும் கூட அவங்களுடைய 11 Pro Plusலாம் பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்களே. ஸோ அவங்களுக்கு காம்படிஷனாக ஸோ Realme 11 Pro Plus மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் மோஸ்ட்லி பார்க்கும்போது நமக்கு இப்போ. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றது Redmiயும் இங்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய கர்வ்டு டிஸ்பிளே. பட் ஆனால் இந்த டிஸ்பிளேடைய ரெசல்யூஷன் மட்டும் 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு ஹை ரெசல்யூஷன் டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலி நிறைய பிராண்ட் இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுக்கறது இல்லை. மோஸ்ட்லி 30,000 மேலே OnePlus Nord 3ல தான் அந்த 1.5K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இருக்குது. ஸோ இந்த Redmi பார்த்தீங்கன்னா Redmi Note 13 Pro Plusல நமக்கு அந்த 1.5K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அண்ட் நோட் சீரிஸ் அப்படின்னும் போது மோஸ்ட்லி நம்ம அண்டர் 30K செக்மெண்ட்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ அண்டர் 30K செக்மெண்ட்லேயே நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கர்வ்டு டிஸ்பிளேயோட 1.5K ரெசல்யூஷன் கிடைக்க போகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் எதுவும் இல்லை. இந்த டிஸ்பிளே அண்ட் இந்த கேமரா ஃபீச்சர்ஸ் இந்த ரெண்டு மட்டும் தான் ஆக்சுவலி இப்போதைக்கு லீக்காக வெளில வந்திருக்கு. மற்றபடி நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். மோஸ்ட்லி இதெல்லாம் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இதுதான் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் ஸோ ப்ராசஸர் என்ன இருக்கும் அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இப்போதைக்கு அதை பற்றின எந்த லீக்ஸுமே இல்லை. ப்ரீவியஸாக Redmi Note 12 Pro Plusல பார்த்தீங்கன்னா நமக்கு MediaTekோட Dimensity 1080 அப்படின்ற அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான ஒரு மீடியமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே இந்த வாடி Redmi Note 13 Pro Plusல பார்த்தீங்கன்னா MediaTek இல்லாமல் Snapdragon ப்ராசஸர் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதுலேயும் OnePlus Nord CE3ல யூஸ் பண்ணியிருந்த இந்த Snapdragon 782G ஸோ அந்த ப்ராசஸர் தான் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலி எதிர்பார்க்குறேன். இதை பற்றி எந்த லீக்ஸுமே இல்லை. இந்த ப்ராசஸர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ப்ராசஸர் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இந்த Snapdragon 782Gயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ரொம்ப பெருசாக பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த வகையில் Redmi பார்த்தீங்கன்னா நோட் சீரிஸ் இப்போ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஓவரால் ஆல்ரவுண்டராக டிஸ்பிளே கேமரா எல்லாத்தையுமே ஓரளவுக்கு மீடியமாக ஓரளவுக்கு நல்லா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பீக்காக இருக்காது. Snapdragon 782G இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்றதும் ரொம்ப காலமாக Redmi ஸ்மார்ட் ஃபோனில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இந்த Note 13 சீரிஸில் அதையும் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் தான் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். பட் கண்டிப்பாக டியூவல் ஸ்பீக்கர் IR பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். Android 13ல மோஸ்ட்லி லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி ப்ரைஸிங் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் Redmi Note சீரிஸில் வரதுனால 30,000 மேலே கொண்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 30,000 அந்த 29,999 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங்க்கு மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாலும் சைனா மார்க்கெட்டில் தான் கொண்டு வருவாங்க. ஸோ சைனா மார்க்கெட்டில் அடுத்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு லீக் சொல்கிறாங்க. ஸோ அங்கே வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்படி என்ன மாதிரிலாம் வரும் அப்படின்றத.
அப்படின்றத அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மற்றபடி நீங்கள் இந்த ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கேமரா டிஸ்பிளே உடைய இந்த லீக்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.